காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தை வந்து சூஸ் பண்ணும். அந்த சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வந்து இருக்கு. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க மக்களே, நல்லதே நடக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொன்னது. எனர்ஜியை வந்து பஞ்சபூதங்கள் மூலமாக பாஸ் பண்ணும். வென் யூ இன்ஹேல் யூ திங்க் பாசிட்டிவ், வென் யூ எக்ஸேல் யூ திங்க் பாசிட்டிவ். இப்போ இருக்கக்கூடிய சிஎம் முதலமைச்சர் அவர்கள் திருப்பி தன்னுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் விஷயத்தை திருப்பி அவர் சொல்கிறார். நம்ம வந்து விஜய் அவர்கள் இதில் ஒரு மை வைக்கிறத வந்து இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. இந்த அரகஜா மை. இவர் வந்து பல்வேறு விதமான யாகங்கள் அவருடைய ஜோதிடர் அவருக்கு வழி காமிச்சிருக்கார். உதாரணத்துக்கு திருச்செந்தூரில் பண்ணுது. தமிழ்நாடும் சரி, இந்தியாவுக்கும் பல பிரச்சனைகள், சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது. அதில் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் தங்கத்திற்கு பாதிப்பே வராது. அது பாட்டுக்கு ஒரு ஹைலைட்டில் போயிட்டே இருக்கும். சனி வந்து பார்த்தீங்கன்னா யூகே தேசத்துக்கெல்லாம் இப்போ வந்து 7.5 சனி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ நிறைய வேலையில்லா திண்டாட்டம் உலக நாடுகளில் எங்கே பார்த்தாலும். அடுத்த சில ஆண்டுகள் உலக அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது இனக்கலவரமாக இருக்கலாம், மதக்கலவரமாக இருக்கலாம். இப்போ சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது சூரிய கிரகண தோஷத்தை கோச்சார ரீதியாக ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் கரெக்டாக எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் பரவலாக பேசணும். ப்ரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். வரவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் சுமந்து வருது அப்படிங்கிறத இன்னைக்கு பேசவிருக்கோம். நம்மிடையே ஜோதிடர்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார், ஜோதிடர் கிருஷ்ணவேணி, ஜோதிடர் பஞ்சநாதன் அவர்கள், ஜோதிடர் மகேஷையர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களெல்லாம் வரவேற்றுட்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி பொது பலன்கள், நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஜோதிடர் மகேஷையர் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஆட்சி மாற்றம் இப்போ வந்து நிகழ்ந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த நாட்டுக்கான ராசின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மக்கள்லாம் வாக்களித்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதனால் நிகழ்ந்தது? இதுக்கு பின்னாடி அடிப்படையில் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒரு விதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு சமயமாக தான் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அஸ்ட்ராலஜர் ராஜன் பண்டிட் வந்து சொன்னார், 60 வருஷத்துக்கு ஒருக்கா 40 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அந்த மாற்றம் வந்து இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட டேட்டாஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்போது அதை வச்சு அவர் வந்து ப்ரெடிக்டில் கரெக்டாக இதுதான் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக சொன்னார். இன்னொரு நிகழ்ச்சியில் ஒரு பெரியவர் வந்து அதனால் பார்க்க முடிஞ்சுது. காலங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் சூஸ் பண்ணுங்க. காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தை வந்து சூஸ் பண்ணும். அந்த சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தளபதி விஜய் அவர்கள் இருக்கார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வந்து இருக்குது. இந்த காலத்தில் கடகராசியில் குரு பகவான் வந்து உட்காந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சமயம், அவர் வந்து பலமாகக்கூடிய ஒரு சமயம். இது போன்ற சம்பவங்கள் அவருடைய ராசிக்கு ஏற்பட்டுருது. சரி, கடகராசியில் கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க, இத்தனை கோடி பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாதது எப்படி இவருக்கு வருது? எதை நோக்கி நாம் பயணம் பண்ணுறோம், எதை நோக்கி நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த தகுதியும் அந்த சதவீதத்தையும் நாம் வந்து அடையிறோம். அதுதான் இப்போ நிகழ்ந்திருக்கு. அப்போது இந்த ஜோதிட பலன்கள் மட்டும் இல்லாத அவங்களுடைய ரசிகர்களுடைய உழைப்பு, அவருடைய நோக்கம், அவருடைய டெடிகேஷன், அவருடைய கணக்கு, அவருடைய வியூகம், அவர் சுற்றி இருக்கிறவங்களுடைய சில ஒத்துழைப்பு, இது அத்தனையும் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கு. அதற்கு அவருடைய கிரக நிலைகளும் ஒத்துழைச்சிருக்கு. அதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க அவருடைய கணக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த கான்ஃபிடெண்ட்டாக இருங்க மக்களே, நல்லதே நடக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொன்னது
ஆட்சி அமைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு அது எல்லாத்தையும் அண்டே கணித்தர், இப்போ ஜோதிடர்களை வந்து அண்டே கணித்தாருங்கிற மாதிரி அந்த இதை எல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுடைய சுற்றுப்புற அந்த சூழலையே மாற்றுமா? நீங்கள் சொன்னது அருமையான வார்த்தை. பாப் பிராக்டோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர், அவருடைய வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எதை நிர்ணயிக்கிறீங்களோ அதை திருப்பி திருப்பி அந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். எனர்ஜியை வந்து பஞ்சபூதங்கள் மூலமாக பாஸ் பண்ணணும். when you inhale you think positive, when you exhale you think positive. இந்த இன்ஹேல் எக்ஸேல்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் கூட நீ உன்னை பலமாக நினைத்துக்கொள். ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை ராஜாவாக பிறக்க வேண்டும் என்று, என் குழந்தை ராஜா மாதிரின்னு சொல்லுவாள். அப்போது நீயும் ராஜா தான். அதே போன்று தான் சிஎம், இப்போ இருக்கக்கூடிய சிஎம் முதலமைச்சர் அவர்கள் திருப்பி திருப்பியும் தன்னுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் விஷயத்தை திருப்பி திருப்பி அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு அது சாத்தியக்கூறுகளாக அமைஞ்சிருக்கு. நான் எப்போவுமே எங்கிட்ட வரக்கூடிய நபர்கள்ட்ட, பேசக்கூடிய நபர்கள்ட்ட இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு விஷயத்தில் நீங்களே நம்பாதீங்க. நான் தோத்துட்டேன், தோய் விட்டுட்டேன், போச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கன்னு இருக்கிறத விட அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து போங்க. ஏன் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் சொன்ன எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோய் விட்டுறாதீங்க, அடுத்த விஷயத்துக்கு ரெடி ஆகுங்கன்னு இருக்கார். அப்படி ஒரு தலைமை பண்பு பாருங்கள். நான் தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க, நான் இருந்து செயல்படுத்துவேன், நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு ரெடி ஆயிருங்கன்னு சொல்லிட்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எப்பவுமே சாதாரணமாக யாரையுமே எடை போடக்கூடாது. அவர்களுடைய அஃபர்மேஷன், அவர்களுடைய ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கை பஞ்சபூதங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதுங்க. அது நீங்கள் நினைக்கும் பொழுது அது தானாகவே நடக்குது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய சூக்ஷம். சில கேள்விகளை சிலரிடம் கேட்பது தான் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய ஹோமங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போது கரூர் சம்பவத்தில் இருந்தே நம்ம வந்து விஜய் அவர்கள் இதில் ஒரு மை வைக்கிறத வந்து இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இந்த அரகஜா மை அப்படிங்கிறது வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது என்னது சாமி? ரக்ஷை. இந்த ஹோமத்தில் பண்ண முடித்ததுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் தான் இந்த ஹோமம் வந்து ஒரு கலசத்தில் தண்ணி வைக்கிறோம். அடுத்தது பூமியில் உட்காந்து பூஜை பண்ணுறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா காற்று, நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள். பூமியை நோக்கிலேருந்து மேலே நோக்கி போகக்கூடியது அக்னி. மற்ற பூதங்களில் எந்த பொருளை போட்டாலும் அது அப்படியே இருக்கும். ஆனால் நெருப்பில் மட்டும் எதை போட்டாலும் பொசிக்கிறோம். அப்படி தனக்கென்று நட்சத்திரம் சொல்லி, ராசி சொல்லி, அதற்காக யக்ஞம், ரிக்வேதத்தில் ஒரு அற்புதமான மந்திரம் வந்து இருக்குது, ரொம்ப அற்புதம். அக்னி மீலே புரோகிதம்னு சொல்லுவாங்க. அக்னியில் தான் புரோகிதம் பண்ணணும். அப்படி புரோகிதம் பண்ணி அந்த புரோகிதத்தில் வரக்கூடிய ரக்ஷையை அதை தர்பையின் மூலமாக எடுப்பாங்க. எடுத்து அந்த ரக்ஷையை தினந்தோறும் நெற்றியில் வச்சுக்கணுன்னு. நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிங்கன்னா அதுதான் விபூதி. நீங்கள் சலிச்சிங்கன்னா விபூதி, அந்த ரக்ஷையை நீங்கள் சலிச்சிங்கன்னா விபூதி. அதுக்கு பேர் விராஜா ஹோமம்னு சொல்லுவாங்க. அதை தான் விபூதியாக நெற்றியில் விடுவாங்க. பசு சாணத்தினால் செய்யப்பட்ட அந்த யாகம். அப்போது இவர் வந்து பல்வேறு விதமான யாகங்கள் அவருடைய ஜோதிடர் அவருக்கு வழிகாமிச்சிருக்கார். உதாரணத்துக்கு திருச்செந்தூரில் பண்ணுது, நானும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அற்புதமான யாகங்கள். அந்த மூர்த்திக்கு அவ்வளோ விதமான சக்தி உண்டு. அப்போது அந்த ரக்ஷையை தினந்தோறும் வச்சுக்கிறது ரொம்பவுமே புண்ணியம். அந்த பக்தியோடு அவர் அதை பண்ணுறது மிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது பேர் ரக்ஷைன்னு பேர். ரக்ஷைக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று அனுகிரகம்னு சொல்லுவாங்க, காப்பதும்னு சொல்லுவாங்க, ஆசீர்வாதம்னு சொல்கிறது. இப்படி 3 அதில் இருக்குது. இப்போ இந்த 2026 குரு பயிற்சியில் பொதுமக்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது ஒரு பொது பலனாக? பொதுவாக இந்த குரு பயிற்சி என்னுடைய பலன்கள் பஞ்சாங்க குறிப்புகளில் குரு வந்து சுபகாரகர்னு சொல்லுவாங்க. குரு அந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான டைம் இது. சரி, வெறும் குரு பகவானை மட்டும் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்து மற்ற கிரகங்களையும் எடுத்துக்கிறோம். நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சனி பகவான் சொல்கிறார். ராகு கேது நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு, சனி, ராகு கேது இப்படி 3 விதமான கிரகங்களை எடுத்துக்கணும்.
இந்த பயிற்சியெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த வருஷத்தில் சில சில முக்கியமான பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி மாற்றங்களும் பதவியில் கேள்விக்குறிகள் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் டிசம்பருங்களில் டிசாஸ்டர்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போன வருஷமே சொன்ன மாதிரி மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்த் இந்தியாவில் நிறைய விதமான சில பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிலநடுக்கங்களும் இருக்குது. நிறையா ஹோலண்ட் நாடுகளில் சில திடீர் நோய் பரவுதல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வி ஆர் இன் த சேஃபர் சைடு இந்தியா. தங்கத்தினுடைய விலை ஏறிக்கொண்டே இருக்கும், இறங்கும், திருப்பி ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாத குழந்தைகளுக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் வரத்துக்குண்டான காலமாக இந்த காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறையா ஆவாங்க, புது மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுவாங்க. ஏஐ இப்போ நம்மளை ஆட்கொண்டுருக்குங்கிறது நமக்கு தெரியுது. நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய செயலாக்கம் ஃபுல்லாக அதுக்கிட்ட போயிடும். செல்ஃபோனில் உலகம் இருக்குது, அதை பாசிட்டிவாகவும் வைக்கலாம், அதை நெகட்டிவாகவும் வைக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. கல்வியில் ஒரு புது தன்மைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. புது மாத்திரைகளுடைய கண்டுபிடிப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறையா யங்ஸ்டர்ஸுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாத அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு, ஆரோக்கியம், ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. பிரபல்யமான பாடகர்கள் நல்ல பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சினிமா நட்சத்திரம் ஏற்கனவே நான் போன வருஷத்தினுடைய பலன்களில் சொல்லும்போது சூர்யா சாருக்கு 3 விதமான வெற்றி படங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கருப்பு இப்போ படம் வந்தது ரொம்ப பிரமாதமாக போயிருக்கு. ஸோ இது போன்ற அவருடைய திருப்பியும் ஒரு ஃபார்முக்கு வந்து நல்ல படங்கள் கிடைக்கக்கூடிய 2 பேர் சொன்ன பிரதீப் ரங்கநாதும், அடுத்தது பார்த்திங்கன்னா சூர்யா சாரும் சொல்லியிருந்தேன். அதே போன்று இப்போ அற்புதமான வாய்ப்புகள் அவருக்கு தேடி வரத்துக்குண்டானதாக இருக்குது. மேலும் சினிமா துறை சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக ஓடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்துட்டுருக்கு. பெண்களுடைய பாதுகாப்பில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கங்கே சில பிரச்சனைகள் பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல், 1 ரூபாய்க்கு ₹1,00,000 கொடுக்குறேன், 10 லட்ச ரூபா கொடுக்குறேங்கிற பிரச்சனை, உட்கட்சி பூசல்கள் வரும். 2 கட்சியினருக்கு இடையே பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்துல வெடிக்கும். இங்கே இவங்க அவங்கள சொல்கிறது, அவங்க இவங்கள சொல்கிறது. நீங்கள் டிவி சேனல்ஸில் வந்து தேர்தல் அறிவிப்பு, இந்த கொரோனா அறிவிப்பில் ஒரு அந்த பிரேக்கிங் நியூஸ்ன்னு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு 2 வருஷத்துக்கு வந்து இந்த பிரேக்கிங் நியூஸுக்கு பஞ்சமே இருக்காது. மீண்டும் மீண்டும் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேங்கிங் தான் நிறைய பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெர்ஜ் ஆகும், இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேண்டமிக்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த காலம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருந்துட்டு இருக்கணும். அதனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த கேதுவுடைய மாற்றம் நவம்பர் மாதத்துக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதி உன்னதமான வெப்பம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் நிறைய வெப்பம் சம்பந்தமான வெப்ப காற்று தாங்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லேயும் சரி கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலங்கள் ஏற்படும். நிறையா ஜோதிடர்கள், மடாதிபதிகள் பிரபல்யமாவார்கள். அது மட்டும் இல்லாத அவர்களை நிறைய கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு அழைக்கப்படுவார்கள். மிகப்பெரிய பிரசித்தியான கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெறும். கோயிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சில பணம், பொருளாதாரத்தை பற்றிய பயம் எல்லாத்து மத்தியிலையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது என்னுடைய வியூகம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுடைய ஜோதிடர்கள் அவர்களுடைய தனித்துவ பாணியில் அவங்க சொல்லுவாங்க. 2026 குரு பயிற்சி பொது பலன்கள். பஞ்சநாதன் சார், இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு அசாதாரண சூழல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்களே வந்து வீட்டில் இருந்து வேலை பாருங்கள், ரொம்ப பெட்ரோல் டீசல்லாம் செலவழிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாக்டவுன் சூழலை வந்து அவர் முன்னாடி நிறுத்துறாரு. அப்படிங்கிறப்ப நம்ம இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாநிலத்தை பற்றி மட்டுமே தான் அரசியல் பற்றி
பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கோமே தவிர எதிர்வரக்கூடிய சூழல்கள் எதுவுமே பேசுறது இல்லை இந்த நேரத்தில். இப்போ இந்த 2026 இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம வந்து கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இந்த அத்தியாவசிய தேவைகள் வந்து என்ன நிலைக்கு போகும்? முதல் கேள்வி. இந்த அசாதாரண சூழல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் அடுத்த வருஷம் வரை இருக்கா? அதாவது குரு பகவானை பற்றி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது இயற்கை சுவர், அவர் நல்லதை மட்டுமே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கில் சொல்கிறோம். ஆனால் எந்த ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னாலும் என்ன தசா புத்தி நடந்தாலும் அந்த தசா புத்தி வந்து நல்லதையும் செய்கிறது, கெட்டதையும் செய்கிறது. உதாரணமாக குரு தசை ஒருத்தருக்கு நடக்குது வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் குரு தசை நடக்கக்கூடிய ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லது மட்டும்தான் நடந்துச்சுன்னா இல்லை, எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு, எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ குரு பகவானுடைய இந்த ஒரு பெயர்ச்சியினால் மட்டுமே பெரிய நன்மைகள் நடந்துரும் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. இப்போ எப்படி குரு வராரு? தமிழகத்துடைய ராசி கடகராசி. கடகராசிக்கு ஜென்ம குரு. பொதுவாகவே தெரியும், ஒருத்தருக்கு ஜென்ம குரு வந்தால் அது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ தமிழகமும் விதிவிலக்கில் அடுத்த ஓராண்டிற்கு எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன்லேயே தமிழகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படி நமக்கு தென்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டு கேட்கக்கூடிய மாதிரி இந்திய தேசத்துக்கு இது எப்படி இருக்குது? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தமிழகத்தில் இப்போ பரபரப்பாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். நிறைய நன்மைகள் நடக்குமானா நிறைய நல்லதும் நடக்க போகுது. என்ன காரணம்? ஒரு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் உலக ஜாதகத்தில் அதில் வந்து குரு பகவான் உச்சமடைகிறாருங்கும் போது நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், சந்தேகம் இல்லை. ஆனால் உலக நாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா யூகே தேசத்துக்கெல்லாம் இப்போ வந்து 7.5 சனி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ நிறைய வேலையில்லா திண்டாட்டம் உலக நாடுகளில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். நீங்கள் கேட்குறீங்க பெட்ரோல் விலை இந்த மாதிரி கூடுதே, இந்த சூழ்நிலைகள் இருக்குமானா சனி பகவான் வந்து இப்போ மீனத்தில் இருக்கார், அடுத்து மேஷத்துக்கு வருவார், ரிஷபத்துக்கு வருவார். ரிஷபத்தை கடக்கிற வரைக்கும் அடுத்த சில ஆண்டுகள் உலக அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது இனக்கலவரமாக இருக்கலாம், மதக்கலவரமாக இருக்கலாம், நோய் நொடிகளுடைய தாக்கம் இருக்குது. பாருங்களேன், நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் கேட்டால் கொரோனாங்கிறது ஒன்று நம்ம நினச்சி கூட பார்க்கல. அப்போ திடீர்னு அந்த அட்டாக் வந்துச்சு பாருங்கள். இப்போ எபோலா வைரஸ் பேசுகிறாங்க. அப்படி அந்த கிருமிகளுடைய தாக்கம் அதிகம் இருக்கும். ஏன்னா இது வந்து சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் நம்ம பார்க்குறோம். ஒரு 60 வருடத்திற்கு ஒரு முறை, 30 வருஷத்துக்கு ஒரு முறை சனியுடைய பயிற்சியை நம்ம மீனராசியில் சொல்லும்போது இதற்கு முன்னாலேயே நம்முடைய நிகழ்ச்சிகளையும் நம்ம பேசியிருக்கோம். சனி பகவான் மீனத்திற்கு வருகிற போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அப்படின்னா 60 ஆண்டுகளுக்கு முன்பாக சனி பகவான் மீனத்துக்கு வந்தபோது தான் தமிழகத்தில் வந்து திராவிட கட்சிகள் அப்படிங்கிறடைய செல்வாக்கு ஆரம்பித்தது. இப்போ அதையே சனி பகவான் வந்து மீனத்திற்குள்ள வருகிற போது விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடங்கியிருக்கிறது. ஒரு சகாப்தம், அப்படி ஒரு மாறுபாடு இந்த கிரகங்கள் கொடுத்து கொண்டிருக்கும். இப்போ என்ன நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு மகர ராசி, அதற்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாகிறார். இதைத்தான் நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம். அப்போ நிறைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏன் இப்போ திடீர்னு வந்து விலைவாசி கூடுது, இல்லை ஏன் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வருதுன்னா உலக அளவில் இந்த தட்டுப்பாடு, அதை இவ்வளவு காலம் இந்திய தேசம் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போயிட்டு இருந்துச்சு, தாங்கி பிடிச்சிச்சு. இப்போ தாங்கி பிடிக்க முடியாமல் அடிக்கடி பெட்ரோலுடைய விலை ஏற வேண்டிய சூழ்நிலை வருது. இதுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா விரையாதிபதி உச்சமடைகிறார். அதனால் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இன்னும் நிறைய செலவினங்கள் கூடும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி இயற்கை சீற்றங்கள் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலக அளவில் இந்த நோய் தொற்றுதல் என்பது அது இந்தியாவிலையும் இருக்கும், உலக அளவிலையும் இருக்கும். நீங்கள் லாக்டவுன் பற்றி கேட்டீங்க. லாக்டவுனுக்கு இணையான சூழ்நிலைகள் வரும். எப்படி நம்ம வந்து வீட்டிலிருந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வருதோ, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மீண்டும் தலையெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இப்போ நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அமெரிக்க அதிபருடைய ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் முடிய அவருக்கு கொஞ்சம் நேரம் காலம் வந்து திருப்தியாக இல்லை அப்படிங்கிறதுனாலையும் உலக அளவிலே அதனுடைய பாதிப்புகள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த காலகட்டம் என்பது நாம் பொறுமையாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாகத்தான் அது தமிழகத்திற்கும் சரி, இந்தியாவிற்கும் சரி, ஏன் உலக அளவுக்கு அப்படித்தான் இருக்கு. உங்களிடம் ஒரே கேள்வி, தங்கம். இப்போ தங்க விலை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம், சாமானிய மக்களுக்கு வந்து தங்கம் வந்து ஒரு எட்டாத கனியாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து தங்க விலையுடைய போக்கு எப்படி இருக்க போகுது? இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஏதாவது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன? குரு பகவான் தான் நமக்கு வந்து தங்கத்துக்கு ஒரு அதிபதியாக சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த குரு பகவான் உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல அமரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் மகரத்தில் வந்து குரு நீச்சங்க. எப்பயுமே குரு வந்து ஒரு மைனஸுக்கு போகும் பொழுது எப்படின்னா காலசக்கரத்துக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு.
3, 6, 8, 12 இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும் பொழுது அந்த தங்கத்துடைய விலை வந்து அந்த ஜுவல் வந்து ஏறக்கூடிய அமைப்பு, இறங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அதிசாரமாக மாறும் வேறு. ஒவ்வொரு நட்சத்திர சாரமும் ஏறும். இதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ கண்டிப்பாக வர டிசம்பர் வரையும் நல்ல ஒரு உயர்வுக்கு வரும். நல்ல ஒரு உயர்வுக்கு வரும். 1.5 லட்சம் இந்த அளவுக்கு கூட வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன்னா அந்த கேது பகவானுடைய தொடர்பு வரும் பொழுது கேது தாக்கம்ங்கிறது ஒரு கெடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு. அது என்னென்னா நல்ல விஷயத்தை வந்து அது அப்படியே மட்டத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் அது உயர்வுக்கு வருமா அப்படிங்கிறது வெள்ளி வந்து உயர்வுக்கு வரும். சுக்கிரன் அவர் கண்டிப்பாக தங்கத்தை விட அந்த சரிசமமாக வரக்கூடிய அளவுக்கு வெள்ளியெல்லாம் வாங்கி இனிமேல் பத்திரப்படுத்தக்கூடிய அமைப்பு வருங்க. அப்போ தங்கம் உயர்வு கண்டிப்பாக டிசம்பர் வரை இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறையும். கோச்சாரமாக வரக்கூடிய அந்த குரு வளையம்னு சிம்மத்துக்கு வரும் பொழுதும் அதிவேதியமாக வரும். ஏன்னா திரிகோண பாவகத்தில் வருது. அப்போ இன்னும் வந்து ஒரு அருமையான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் விலை உயர்வு அப்படிங்கிறது தட்டுப்பாட்டுக்கு கூட வரும். அதனால் வெளிநாடு வெளி இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எங்கேருந்து தங்கம் வந்து வரக்கூடியது எப்படின்னு ஷேர் மார்க்கெட்டிங்கில் சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் அதை தக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. தங்கத்தை தங்குவதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த பதுக்கல் கூட வரும். ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பயுமே குரு பார்க்கும் பொழுது அந்த பாவகத்தை விரிவுபடுத்திடுவார். அதனால தான் பல பிரச்சனைகள் இப்போ நம்ம இவங்க ஐயாலாம் சொன்ன மாதிரி தமிழ்நாடும் சரி இந்தியாவுக்கும் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது. அதில் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு பிரச்சனைகள் வந்தாலும் தங்கத்திற்கு பாதிப்பே வராது. அது பாட்டுக்கு ஒரு ஹைலைட்டில் போயிட்டே இருக்கும். நான் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கேன் தனியாக அப்படிங்கிற மாதிரி அந்த உயர்வு கண்டிப்பாக உயர்ந்த நிலையில தான் இருக்குமே வெளியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு கிடையவே கிடையாதுங்க. இதில் என்னென்னா நமக்கு இதனால் ஒரு விஷயங்கள் பாதிப்பு அடையிறது அப்படிங்கும்போது இந்த திருமணம் சார்ந்து நம்ம ஒரு வரதட்சணை இதெல்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் வருது பார்த்திங்களா. பொருளாதாரமே சிக்கலாக இருக்குது. இதில் எங்கே தங்கம் வாங்கி போடுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் பெண்கள் மற்ற ஆண்களுக்கும் சரி இந்த ஐடி ஃபீல்டு எல்லாருக்குமே வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் வரும். இந்த மாதிரி தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். சேமிப்பு பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப வருங்க. எல்லாமே பிரச்சனை தான் பராபவ ஆண்டு சொல்லப்போனால். அப்படி பல சிக்கல்களில் இனம் புரியாத ஒரு தவிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்ததுனால நம்மளுடைய குலதெய்வமும் ஐயா சொன்ன மாதிரி பிரபஞ்சத்துடைய அமைப்பும் பல சோதனைகளை எப்படியெல்லாம் வெளில போகிறோம் அப்படிங்கிறது அவங்கவுங்க கொடுப்பினையை பொறுத்து, இன்னும் சொல்லப்போனால் கர்மவினை பொறுத்து கூட சொல்லலாம். தங்கம் உயர்வை தான் அடையும், நான் கீழவே வரமாட்டேங்கிற மாதிரி ஒரு வைராக்கியமாக இருக்கும். அருமையான சூழ்நிலைகள் இன்னும் மாற்றத்திலும் பார்ப்போம். சென்ற முறை ஆளுங்கட்சி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுத்தது பெருவெள்ளம். இந்த தடவை ரொம்ப பக்கத்தில் இருக்கும். 6 மாதம் வந்து ஹனிமூன் பீரியடாக சொன்னாலுமே மக்கள் வந்து சென்னை பொறுத்த மட்டும், சென்னை மட்டும் இல்லை வட தமிழகத்தை பொறுத்த மட்டுமே இந்த வெள்ளம் அப்படிங்கிறது வந்து ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த முறை அதுக்கான இயற்கை பேரிடர் அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, இயற்கை அழிவு அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது? ராகு கேது காலசர்ப தோஷத்தோட இந்த 2-3 மாதமாக இருந்தது. இன்னமும் அந்த அமைப்பில் வந்து கேது மாற்றத்துக்கு வரக்கூடிய அமைப்பு வரையுமே இருக்கும். ஆனாலும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பில் சில செவ்வாயோ சுக்கிரனோ பல விஷயங்கள் இருந்தனால இப்போ அடிப்படையில் 3 மாதம் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயமான இங்கு அரசியல் அலை தான் சிக்கலை ஏற்படுத்திகிட்ருக்கு, பல மாற்றத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. அலை போல தன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் வருமா, மேலே வந்துட்டு அடுத்தது அடிச்சுட்டு போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கு பல மனப்போராட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இதில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானம்னு சொல்லுவோம், அது பேர். அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு தான் இத்தனை போராட்டத்துக்கு அடிப்படை. அப்போ ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் சரி, கோச்சார கிரகங்களுடைய அமைப்பில் இப்போ தமிழ்நாடு கடகம்னு சொன்னோம், அதில் குரு வந்து உட்காரும் பொழுது பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பல துறை சார்ந்து
கல்வித்துறையாக இருக்கட்டும், இசைத்துறையாக இருக்கட்டும், மீடியா எல்லாமே மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் அவரவர் ஜாதகத்தில் தசாபுத்தி வலிமையாக இருந்து லக்கணம் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் ஜெயிப்பாங்க. அப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு அரசியல் அவங்களுடைய அமைப்பு லக்கணம் புள்ளி கொண்டு அவங்களுடைய விஷயம் எப்படி வந்து திரிகோணமாக கேந்திரமாக எப்படி இந்த கோச்சார கிரகம் பயணிச்சிச்சு அப்படிங்கிறது. அஷ்டமத்து சனி, 7.5 பகவானோட சனி, அதெல்லாம் அடுத்த கட்டம். ஏன்னா அது தசாபுத்திக்கும் அது தொடர்ந்து நம்ம ஒரு தொடர்பு வரணும். அந்த லிங்க் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சனி பகவான் மீனராசியில் காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகத்தில் மறைஞ்சு தொழில்துறை சார்ந்த ஆட்டம் இப்போ கண்டுபோச்சு. ராகு கும்பத்தில் இருக்கிறனால தான் அந்த பெட்ரோல், டீசலு, கேஸ் ப்ராப்ளம் வெளிநாடு தொடர்புனால நம்ம பாதிக்கப்பட்டது. அப்போ வெளிநாடு போல் தமிழ்நாடு ஆயிடக்கூடாது. இது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அதனால் எல்லா விழிப்புணர்வுக்கும் இந்த கிரக சூழ்நிலைகள் நம்மளை ஆட்டுவிக்கும், ஆட்படுத்தும். நம்மளுடைய விஷயத்தை நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம தெளிவாக இருக்கணும். நிறங்கள் இன்றைக்கி வந்து பார்க்குறோம். நம்ம வந்து நிறம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ வந்து விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனில் வந்து கலரில் வந்து வந்தார். ஆனால் அந்த கலர் கடைசி வரை அவருக்கு கை கொடுத்துதா அப்படின்னு கேட்டாக்க அவர் வந்து ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு யூட்டன் எடுத்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம். திடீர்னு வந்து அவருடைய அந்த காக்கி கலர் ஃபேண்ட்டை மாற்றிட்டு ஒரு ஜீன்ஸை போட்டார், அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு ஹாஃப் ஹேண்டுக்கு மாறினார், நேராக போனார், ஆளுநர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதுகிறாங்க. இப்போ இந்த நிறங்களுக்கும் நம்மளுடைய லக்குக்கும் இப்போ முதல்வரையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. என்ன நடந்துச்சு அங்கே, நம்ம என்ன அந்த நிறங்கள் குறித்து என்ன புரிதல் நம்ம எடுத்துக்கணும்? சார், நிறங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகத்தின் அடிப்படையில் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு நிறங்கள் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. இப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நீல கலர் பேண்ட்டை தானே போட்டு போனாங்க. அன்னைக்கு போகும்போது ஆளுநர் அவரை பதவியேற்க கூப்பிட்டாங்க. அவருடைய ஜாதகப்படி சுக்கிர திசையில் ராகு புத்தியில் செவ்வாயினுடைய அந்தரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இருந்துச்சு. ஸோ ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக கருநீளத்தை குறிக்கும் அல்லது கருமையை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அவருக்கு நடந்தது அந்த ராகு புத்தி அப்படின்றதுனால அந்த இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருப்போட டச் அந்த கோட்டில் இருக்குது. இப்போ அவருக்கு ராகு புத்தி முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து குரு புத்தி இப்போ தொடங்கி நடந்துட்டு இருக்குது. ஜோதிட ரீதியாக இதை நம்ம தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வெண்மையை குறிக்கக்கூடியது, சந்தன நிறத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் அவருடைய ஷர்ட்டை நீங்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம வெள்ளை அல்லது சந்தன கலரில் ஷர்ட் போட்டு நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தது அந்த காக்கி பேண்ட் போட்டுட்டு வந்ததை நம்ம பார்த்துருப்போம். காக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செவ்வாயை குறிக்கக்கூடியது. பொதுவாக யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எல்லாமே செவ்வாயில் தான் வரும். அது காவல்துறை காக்கியாக இருக்குது. இந்த ராணுவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு யூனிஃபார்ம் அந்த காக்கியோட சேர்ந்து வரக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கும்போது அவருக்கு செவ்வாய் அந்தரத்துக்கு அந்த அந்தரம் முடிகிற வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக அதே காக்கி பேண்ட்டை தான் பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்தார். இப்போ நீல கலர் அவர் பயன்படுத்துறதுக்குரிய காரணம் என்னன்னா, இப்போ அந்த ராகுனுடைய தாக்கம், அந்த ராகு புத்தி தான் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு திடீர் திருப்பம், திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சியை கொடுத்தது. இப்போ அவருடைய வாழ்க்கை கடந்த ஒரு 2 வருஷத்துல நீங்க திருப்பி பார்த்திருந்தாலே எல்லாரும் நீச்சவங்க ராஜயோகத்தை பத்தி பெரிதளவுல பேசியிருப்போம். ஸோ ராகு அப்படின்னா ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம். ராகுவை போல கொடுப்பவன் அல்ல, கேதுவை போல கெடுப்பவன் அல்லன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ராகு ஒரு விபரீதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் அவருக்கு எதிர்பார்க்காதது எல்லாத்தையுமே நடந்துச்சு. எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி விஜய்க்கு எதிர்மறையாக இருக்குன்னு நம்ம நினைச்சோமோ அத்தனை விஷயங்களும் இறைவனுடைய அருளோடு, கிரகத்தினுடைய அருளோடு அவருக்கு சாதகமாகத்தான் மாறுச்சு. இப்ப சமீபத்துல அவர் வச்சிருக்கக்கூடிய பொட்டு உள்பட அது கூட விமர்சனமா சிலர் வச்சாங்க. சில பேர் அரகஜா அப்படின்னாங்க, சில பேர் திருஷ்டி போட்டுனாங்க, சில பேர் யாகத்திலிருந்து கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவருடைய ஜாதகப்படி அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சனி. அந்த 7 தான் ஒரு ஜாதகனுக்கு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது, கூட்டு தொழிலை கொடுக்கக்கூடியது, நண்பர்களை குறிக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் அது அவருக்கு நிச்சயமா இந்த கருமை நிற உடை இப்பொழுது மாற்றி இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக என்னுடைய அனுமானத்தில், என்னுடைய கணிப்பில் நான் பார்க்குறேன். நம்ம என்ன அந்த புரிதல் எடுத்துக்கணும்? நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த நிறங்கள் சார்ந்து நிறங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சார், என்னோட பார்வையில் நிறங்கள் அப்படின்றது நம்பிக்கையை சார்ந்தது மட்டும்தான். இந்த கருப்பு கயிறு, இந்த சிவப்பு கயிறு நான் கட்டினதுலேருந்து அம்மா கட்டி விட்டாங்க. இன்னைக்கு புரோக் பக்தியில் நான் 4 இன்டர்வியூ கொடுத்துட்டேன். இப்போ இந்த கயிறால தான் எனக்கு நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் புரிதலும் எனக்குள்ள வருது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு பல பேர் வெள்ளி போட்டா மாறிடும் நம்புறான், பல பேர் பவளம் போட்டா மாறும் நம்புறாங்க. ஸோ ஒருவருடைய ஜாதகத்துல அது உலோகங்களா இருக்கட்டும், நிறங்களாக இருக்கட்டும், அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அவருடைய உளவியல் மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள், நிறம், நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்து, ஜோதிடம், இது எல்லாமே ஒன்று தான். அதன் மீதான பற்றும் புரிதலையும் நம்ம ஆழமாக வச்சு அது கூட ட்ராவல் பண்ணா வாட் யூ திங்க் யூ பிகம். இதனால தான் இது எனக்கு நடக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் எதை நினைச்சாலும் அது நடக்கும். ஸோ நிறங்களை நான் அப்படி தான் பார்க்குறேன். அது பயன்படுத்திக்கலாம்.
மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய படங்களை பார்த்துக்கிட்டு இருந்த 90s கிட்ஸுக்கு இன்னும் நாங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கோம். ஆனால் விஜய் சார் வந்து சிஎம்ஏ ஆயிட்டார். 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இந்த திருமண தடை இந்த விஷயங்கள்லாம் இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது சார். அதில் சமீபத்தில் கடந்த ஒரு 10 வருஷமாக இந்த கேள்விகளை நான் தொடர்ச்சியாக எதிர்கொண்டேன். ஏன்னா நானும் ஒரு 90ல் பிறந்த பிள்ளை தான். இந்த 90ல் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பெரும்பாலும் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்துல ஒன்று சனி இருக்கும், அல்லது செவ்வாய் இருக்கும், அல்லது ராகு இருக்கும், அல்லது சுக்கிரன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரகத்தில் சுக்கிரனோடு ராகுவோ, சுக்கிரனோடு கேதுவோ, அல்லது சுக்கிரனோடு செவ்வாவோ தொடர்பு படுகிறது. இயற்கையில் இந்த மாதிரியான கிரக சூழல்கள் ஒரு ஜாதகத்துக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு களத்திர தோஷத்தையும் களத்திர குற்றத்தையும் நேச்சுரலாக ஏற்படுத்தும். 90களில் நமக்கு காதல் தோல்வி அப்படின்றது இயற்கையாகவே நடந்துச்சுன்னா ஒரே காதல் ஒரே வாழ்க்கை மட்டும்தான், திரும்பி கூட அந்த பிள்ளைய விட்டுட்டு அடுத்த பிள்ளைய நினைக்க மாட்டோம். அதே தோஷம் இன்னைய தலைமுறைக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த கிரக சாரத்தினுடைய மாற்றத்தின் அடிப்படையில் அந்த தோஷம் இன்னைய பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா 17-18 வயசுல அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது, தவறுதலான திருமணத்துக்குள்ள ஆட்படுறாங்க, ரொம்ப எளிதாக விவாகரத்தையும் அடைஞ்சிடுறாங்க. ஸோ 90s கிட்ஸுக்கு பெரும்பாலும் ஜோதிட ரீதியாக திருமண தடைகளை கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய களத்திர தோஷமும் களத்திர குற்றங்களும். அந்த பீரியட்ல பிறந்திருக்கக்கூடியவர்கள் நீங்க 90லிருந்து 95 காலகட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுக்கிரனோடு சனி, சுக்கிரனோடு ராகு அல்லது சுக்கிரனோடு கேது இந்த கிரகங்கள்லாம் தொடர்பு பட்டு இருக்குது. அதனாலதான் அந்த திருமண தடையை அவர்கள் இன்னை வரைக்குமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க கூட கடைசியில கமெண்ட்ல நம்மளே திட்டுவான், ஏன்னா நண்பர்களே நீங்கள் என்னை திட்டக்கூடாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, எனக்கே போன வருஷம் தான் கல்யாணம் நடந்துச்சு, நானும் 90ல் பிறந்த பிள்ளை தான். ஸோ இது வந்து இயற்கையாக எல்லாரும் சந்திக்கக்கூடியது தான். ஆனால் ஒரு நல்ல செய்தி இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்படுறேன். 12 வருஷத்துக்கு பிறகு இந்த குரு உச்சமடைகிறதுனால திருமணம் அப்படின்ற விஷயத்துக்கு யாரெல்லாம் தடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இது 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு நிச்சயமாக திருமணம் கூடி வரும். ஏன்னா குரு தான் ஒரு ஜாதகத்தில் சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காரகன். அந்த அடிப்படையில் அந்த குரு உச்சமடைகிறது கண்டிப்பாக இது இந்த 90ன்றது மட்டும் கிடையாது. எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும் சார், எனக்கு 40 வயசு கல்யாணம் ஆகலை, 45 கல்யாணம் ஆகலைன்னாலும் கூட இந்த முயற்சி எடுங்க, நிச்சயமாக திருமணம் கூடி வரும். இப்போ 2026 பொது பலன்கள் என்னென்ன விஷயத்துலலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்தந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஆரம்பத்தில் நீங்கள் கேட்கும்போது பொது கேள்வியை கேட்டுட்டு இருந்தீங்க சார். இப்போ வந்து சூரியனுடைய வீட்டில் கேது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த யூனிவர்ஸுக்கு எனர்ஜி சோர்ஸ் யாருன்னா சூரியன் தான். இப்போ சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது சூரிய கிரகண தோஷத்தை கோச்சார ரீதியாக ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் கரெக்டாக எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் பரவலாக பேசுகிறோம். பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கடந்த ஒரு 3 நாளுக்கு முன்னாடி விட்டாங்க. அப்போ என்னென்னா அந்த ஹவாஸ் ஹார்மோன் அந்த நீர்முனையில் எரிபொருள் தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால சிங்கப்பூரியன்ஸ் எல்லாருமே எரிபொருளை சேமிக்கிறதுக்கு இருக்கணும். அதே மாதிரி ஒரு பேரிடர் காலமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டோம். நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் திரு மோடி அவர்களுமே இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை நவம்பர் மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு சூழலில் எரிபொருளினுடைய தட்டுப்பாடு ரொம்ப பீக்குக்கு அடுத்த 6 மாதத்திற்கு நிச்சயமாக செல்லும். அப்போ அந்த சூரியனுடைய வீட்டை விட்டு கேது அடுத்து விலகக்கூடிய இடம் கடகராசியில் போய் சஞ்சரிக்கிறார். கடகம் என்பது தமிழகத்தை குறிக்கக்கூடியது. அதே கடகத்துல தான் குரு பகவான் 26ஆம் தேதியிலிருந்து உச்சமடைகிறார். அப்ப கடகத்துல ஏற்கனவே சந்திரனுடைய வீடுன்றதுனால சந்திரன் கேதுவும் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணுது. இப்ப ஏற்கனவே சூரியனோட வீட்டுல கேது டிராவல் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான சில வார்த்தைகளை நம்ம காதால கேட்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை பொறுத்து நம்ம அது மேல பெரிதளவுக்கான கவனத்தை செலுத்தலை. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல 3 ரூபா பெட்ரோல் விலை ஏறிச்சு, அதையும் கூட யாரும் பெருசா பொருட்படுத்தலை இப்போதைக்கு. ஆனாலும் சந்திரனோடு கேது ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய அதிர்வலைகளை மக்களிடத்தில் ஏற்படுத்தும். குறிப்பா தமிழகத்தை குறிக்கக்கூடியது கடகராசி அப்படின்றதுனால அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரனோடு கேது தொடர்பு படும் பொழுது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தமிழகம் பரபரப்பாக இருக்கும். தமிழகத்தை மக்கள் பரபரப்பாக பார்ப்பாங்க. இது சந்திரனோட கேது சேரும் பொழுது ஒருவித பயத்தோடும் கலக்கத்தோடும் அச்சத்தோடும் நிச்சயமாக மக்கள் உணர்வார்கள். அதுக்கு காரணம் சந்திர கிரகண தோஷத்தை அது ஏற்படுத்துகிறது. அப்ப குருவும் அந்த கேதுவும் சேரும் பொழுது இறைவனுடைய தேடல் அதிகமாகும். தெய்வத்தை நோக்கி போகக்கூடிய நிந்தனைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுள் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துட மாட்டாரான்ற ஏக்கத்தை ஏற்படுத்தும். பஞ்சநாதன் சார் பேசும்போது அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒரு புதுவிதமான தொற்றுக்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு தரும். எப்பொழுதுமே குரு கேது சேரக்கூடிய போதோ சந்திரன் கேது தொடர்புபடும் பொழுதோ இந்த காற்றில் பரவக்கூடிய நோய்கள் இயற்கையாக வளரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சர்மம் சார்ந்த நோய்கள் ஏற்படும். தாவர பயிரினங்களுக்கு ஏதாவது ஒரு புதுகையான வைரஸ் தொற்றக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அந்த குரு கேது சந்திரன்
தொடர்பில் நிச்சயமாக ஏற்படும். ஸோ உலக மக்களுக்கும் நம்ம தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சொல்லக்கூடியது என்னன்னா, இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாடு நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அது குறிப்பாக குருவோடு கேது சேரக்கூடிய நவம்பர் மாதத்திற்கு பிறகு மேலும் ஒரு லாக்டவுன் வரலாம், அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நம்ம சூழல் தள்ளப்படலாம், அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எப்படி இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்களோ அதே மாதிரியான சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடகராசியில் கேது பூந்ததுக்கப்புறம் வரக்கூடிய 18 மாதம் தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்டமாக இருக்கும். அதை நம்ம எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க போகிறோம். பல விஷயங்கள், பல திருப்பங்கள், பல மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாரு. மகேஷன் அழகாக சொன்னார், நம்ம கொரோனா காலகட்டத்தில் எப்படி இந்த பிரேக்கிங் நியூஸை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோமோ அதே மாதிரி நவம்பர் 13க்கு பிறகு தமிழகம் தொடர்ச்சியாக ஒரு 18 மாதத்திற்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி, சந்திரனுடைய மனையில் கேது போய் சேரக்கூடிய காலம் தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான சூழல்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இயற்கை வளம் சார்ந்த, இயற்கை சூழல் சார்ந்த விஷயங்களில் பல அதிர்வுகளை குறிக்கும். இயற்கை தட்பவெப்பமாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி காலகட்டத்தில் ரொம்பவே கவனத்தோடு ஹேண்டில் பண்ணணும். குறிப்பாக தமிழகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசுக்கு உள்பட அடுத்த 18 மாதம் என்பது ஒரு முள் படுக்கையின் மீது படுக்கக்கூடியதாகத்தான் அவருடைய நாட்கள் நகரும். அந்த கேது சந்திரனோடு தொடர்புற காலத்தில் மட்டும் கொஞ்சம் எல்லாருமே, தமிழக மக்களாக இருக்கக்கூடிய நம்மளும் சரி, ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிதான், நிதானத்தோடு, கவனத்தோடு, எச்சரிக்கையோடு செயல்படணுன்றது புரோக் பக்தியின் வாயிலாக நான் அன்போடு கேட்டுக்கிறேன். 2026 குரு பெயர்ச்சி பொது பலன்கள் இவ்வளவு நேரம் ஜோதிட பெருமக்கள் எல்லாருமே சிறந்த முறையில் எடுத்துரைத்தீங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருங்க மக்களே, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த சொற்றொடரோட ரொம்ப பாசிட்டிவாக இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி.